இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி விலாகு 29ஆம் தேதி நேற்று எடுத்துருக்கேன் ப்ரோ. அது இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிற ஆளுங்களை பார்க்குறதுக்கு தெம்பு வேணும்ல, அதனால் சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிஃப்ட்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. பாதி பேர் நீங்களே கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆமாம் மக்களே, இப்போ நம்ம வந்து தமிழ் கேமிங் ப்ரோஸோட மீட்டப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி 2 மீட்டப் அட்டன் பண்ணியிருந்தோம், பட் வீடியோ போட முடியல. அதனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம். அப்புறம் என்ன பூர்விகா வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குதுன்னு. உள்ளே நிறையா பொருட்கள் இருந்தது மக்களே, நமக்கு தேவையானதாக இருந்தது. ஆனால் நமக்கு வாங்குற அளவுக்கு தான் வசதி இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சவுண்டு, என்ன சவுண்டுன்றீங்க, அப்பயே தெரிஞ்சிருச்சு என் தலைவங்க வராங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவங்களை 2 வாட்டி பார்த்துருக்கோம் ப்ரோஸ். ஆனால் இருந்தாலுமே இந்த வாட்டி பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்தது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த சேம் வைப்பு இருந்துனே இருக்குது மக்களே. ஆனால் நான் பேச வேண்டியதுன்னு நினச்சினே போகிறேன், இவ்வளோ பேசணும் அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டோடனே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் மக்களே. 4 வாரத்தை பேசிட்டு பாய் ப்ரோன்ட்டு வந்துட்டேன் ப்ரோ. பதட்டம் ஆகிடுது ப்ரோ. அங்கே போனதுக்கப்புறம் என்ன பேசுறதுனே தெரில, டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறதுலாம் மறந்துடுது வேறு. அப்புறம் தமிழ் கேமிங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே சின்ன அவங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா கருப்பில் பனியன் போட்டு செவர் நின்றுச்சு. சாரிங்க, அது செவரில் பாடி கார்டு. சுற்றி பார்த்த இடத்துல iPhone 17 ப்ரோ. சும்மாவாக இருப்போம், கை காலை வச்சுட்டு போய் செக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு ஒத்த கையில் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்த மக்களே. மஜ்ஜாவா நல்லா தான் இருந்துச்சு மக்களே. வாங்க, தான் பணம் இல்லை, மன்னித்து விடுங்கள். போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம டிஜி ப்ரோஸ்க்கு நம்ம கையால் சொந்தமாக வரைஞ்ச டிராயிங்கை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். எனக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட். எனக்கு வந்து அது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. அவங்களே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் என்னால் ஒத்துக்க முடியல. சரி, ஓகே, இந்த வாட்டி சிறப்பாக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் மக்கள். அது என்ன கிஃப்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் டிஜி ப்ரோஸ் வீடியோவிலே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. மஜ்ஜாவாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே மிஸ்டர் கேகே ப்ரோ, மிஸ்டர் கேகே வந்துருந்தாங்க ப்ரோ. போன மீட்டர்லேயே அவங்க மீட் பண்ணியிருந்தேன். இந்த மீட்டர்லேயே திரும்பி மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ்டர் கேகே ப்ரோ. டிஜி ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை மறக்காத மக்களே இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருந்தார். அப்புறம் நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரோ அவங்க நம்ம இன்னும் மார்க்லேருந்து கண்டுபிடிச்சேன். ஏன்னா 2வது மீட்டப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அண்ட் லவ் யூ ஸோ மச் கேகே ப்ரோ. உங்கள் இதை செகண்ட் டைம் மீட் பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ உங்களை மீட் பண்ணது. டிஜி ப்ரோஸ் அண்ட் மிஸ்டர் கேகே கண்ணில் படும் வரை இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க மக்களே. ப்ரோஸ் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோஸ். சாரி ப்ரோஸ், என் சேனல் நான் வந்து ஃபேஸ் ரீல் பண்ணல, அதனால தான் ப்ரோ ஃபேஸை பிளர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்கள் நாளைக்கே மீட்டப் சேனலும் நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் ப்ரோஸ். அண்ட் லவ் யூ ஸோ மச் ப்ரோஸ். பை கைஸ், லவ் யூ ஆல். இந்த விளாக் அவ்வளோ தான். அடுத்த விளாக் மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.